இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நேசர்களுக்கு நன்மாராயமாக சொன்ன ஒரு ஹதீஸுல் குதுசியை நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய ஒரு நேசனை யார் பகைத்து கொள்கிறாரோ, என்னுடைய நேசனோடு யார் பகையோடு நடந்து கொள்கிறாரோ அவருக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், வமா தகர்ரப இலைய அபிதி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மஃப்தரத்து அலைஹி. ஒரு அடியான் என்னை நெருங்குவதிலே ஃபர்தான வணக்கங்களை கொண்டு அவன் நெருங்குகிற போதுதான் எனக்கு அது மிக விருப்பத்திற்குரியதாக மாறுகிறது. வமா யஸாலு அபிதி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பா. என்னுடைய அடியான் நஃபிலான ஃபர்த் அல்லாத வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கி கொண்டே இருந்தால் அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். ஃபைதா அஹ்பப்துஹு, நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கிற கேள்வியாக நான் மாறுகிறேன், அவன் பார்க்கிற பார்வையாக நான் மாறுகிறேன், அவன் பிடிக்கிற கையாகவும் நான் மாறுகிறேன், அவன் நடக்கிற காலாகவும் நான் மாறுகிறேன். வ இன் சஅலனி லஅதியன்னஹு. இப்படி இருக்கிற என்னுடைய நேசன், என்னுடைய அடியான் என்னிடம் கேட்டால் நிச்சயமாக அவன் கேட்பதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன். வல இன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு. இப்படியான அந்த அடியான் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அதிலிருந்து நிச்சயமாக நான் அவனை பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதை ஹதீஸுல் குதுசி என்று நாம் சொல்லுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதிலே முதலாவதாக அல்லாஹுடைய நேசர்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸுல் குதுசி நமக்கு சொல்கிறது. இப்போ அல்லாஹுடைய நேசர்கள் இவர்களை நாம் வலி என்று சொல்லுவோம், பன்மை அவுலியா. இந்த வலி அவுலியா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்று கேட்டால், நாம் இன்னார்தான் என்று யாரையுமே ஜட்ஜ் பண்ணவும் முடியாது, இவர் இல்லை என்று யாருக்கும் நம்ம தீர்வு கூறவும் முடியாது. அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். குறிப்பாக அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்கிற எல்லோருமே அல்லாஹுடைய நேசர்கள் தான். அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையிலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய முறையிலும் தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிற எல்லோருமே அவுலியாக்கள். சில நேரங்களில் அந்த அவுலியாக்கள் அவர்கள் நல்ல ஆடைகள் அணிந்தவர்களாக இருப்பார்கள், நீளமான தாடியோடு இருப்பார்கள். அவர்களுடைய வெளிப்படையான அடையாளங்களை வைத்து சில நேரம் நாம் அவர்களை காணலாம். சில நேரங்களில் அந்த அடையாளம் இல்லாதவர்களும் அவுலியாக்களாக இருப்பார்கள். இப்போ அவுலியாக்கள் யார் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் யாரெல்லாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவன் சொல்லக்கூடிய முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் அவுலியாக்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் அவுலியாக்களாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய நெருக்கத்தோடு நாம் வாழுகிற போது அல்லாஹ் நம்மை பொறுப்படுத்திக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ பகைத்தால் உனக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்வேன். அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்று நமக்கு தெரியாது, நம்ம நல்லெண்ணம் தான் வைக்க வேண்டும். ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார், தொழுகிறார், நமக்கு தெரிந்த முறையில் ஹஜ்ஜிக்கு போகிறார், உம்ரா செய்கிறார், ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கிறார், சுன்னத்தான விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிறார். நம்ம நினைக்கணும் இவர் ஒரு வலியாக இருப்பார்.
எனவே அவருடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் ஒரு வலியாக, ஒரு நேசராக இருந்து நாம் அவரை பகைத்து கொண்டால், அதாவது மார்க்கத்திற்காக அல்லாமல், அல்லாஹுக்காக இல்லாமல், இந்த துனியாவுடைய விஷயங்களுக்காக வேண்டி அவரோடு நாம் பகைத்து கொண்டால், அல்லாஹ் அந்த பகைக்கிற மனிதனுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிறான் என்றால் அவருக்கு கடுமையான தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சின்ன விஷயமல்ல, சீரியஸாக நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாம். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், நல்ல மனிதர்களுடைய மனங்களை உடைக்கிறார்கள். இபாதத்தாளிகளோடு தேவையில்லாமல் பகைமைகளை உண்டு பண்ணி கொள்கிறார்கள். நான் அந்த இபாதத்தாளி நொந்து விட்டால் அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அதனால் இந்த உலகத்திலும் சில நேரங்களில் கடுமையான சோதனைகள் அவருக்கு வரலாம், இல்லாவிட்டாலும் மறுமையிலே கடுமையான தண்டனை அவருக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இரண்டாவதாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், ஒரு அடியான் செய்கிற அமல்களில் எனக்கு மிக விருப்பமானது ஃபர்லான கடமைகளை அவன் சரியாக நிறைவேற்றுவது. அல்லாஹு தஆலா நமக்கு ஃபர்லான வணக்கங்களை தந்திருக்கிறார். குறிப்பாக தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இந்த வணக்கங்கள் ஃபர்தான வணக்கங்களாகும். இந்த வணக்கங்களை ஒரு அடியான் பேணி நடக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு அது மிக விருப்பத்திற்குரியதாக மாறுகிறது. உண்மையிலேயே இந்த ஃபர்தான வணக்கங்களில் நிறைய மக்கள், முஸ்லீம்கள் இன்று பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தியதாக ஆகாது என்று நினைக்கிறேன். குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். தொழுகை என்பது பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும். பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும். தொழுகையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுவதற்கு அனுமதி கிடையாது. யுத்தகலமாக இருந்தாலும் தொழ வேண்டும், பிரயாணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும், நோயாளியாக இருந்தாலும் தொழ வேண்டும். சலுகைகள் இருக்கின்றன, அது ஒரு விஷயம். இப்போ பிரயாணத்தில் இருந்தால் ஜம்மு கசர் செய்யலாம், சுருக்கலாம், சேர்த்து தொழலாம். சில நேரங்களில் கடுமையான நோயாளியாக இருந்தாலும் ஜம்மு செய்யலாம், ஊரில் இருந்தாலும் அவர் ஜம்மு செய்து கொள்ளலாம். கடுமையாக மழை பெய்தால் ஜம்மு செய்து கொள்ளலாம், சேர்த்து தொழுது கொள்ளலாம். இப்படி சலுகைகள் இருக்கின்றன. ஆனால் தொழுகையை விடுவதற்கு அனுமதியே கிடையாது. சும்மா ஒரு தொழுகையை விடுவது கூட ஆபத்தானது. தொழுகையில் பொடுபோக்கு, தொழுகிறார், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார் என்றால் அவருக்கு வயல் என்ற நரகம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். தொழுகிறார், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார். டைம் கிடைத்தால் தொழுவார், இல்லாவிட்டால் இல்லை, அல்லது நேரம் தவறி தொழுவார். இப்படி ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கே வயல் என்ற நரகம் என்றால் அறவே தொழுகை இல்லாமல் இருக்கிறவர்களுடைய நிலை என்ன? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் மிக கடுமையாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலேயும் குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரையில் ஜமாத்தோடு அவர்கள் தொழ வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கண் பார்வை இல்லாத ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை இல்லை, பார்க்க முடியாது, வீட்டில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், உனக்கு அதான் கேட்கிறதா என்று, முஅத்தின் சொல்லக்கூடிய அதான் உன்னுடைய காதுகளில் விழுகிறதா என்று கேட்டபோது ஆம் என்று சொன்னதும் நீ பள்ளிக்குத்தான் வரணும்னு சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், பள்ளியிலே வேறொருவரை இமாமாக ஆக்கிவிட்டு என்னுடைய கையில் தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு நெருப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று எந்த வீட்டில் பள்ளிக்கு வராமல் ஆண்கள் இருக்கிறார்களோ அந்த வீடுகளை அவர்களை உள்ளே வைத்து கொளுத்துவதற்கு நான் விரும்புகிறேன். ஆனால் அந்த வீடுகளில் பெண்களும் சிறுவர்களும் இருக்கிறார்கள் என்பதனால் தான் அதை நான் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு ஒரு பாரதூரமான ஸ்டேட்மெண்ட் என்று பாருங்கள். வீட்டுக்குள் இருப்பவர்களை தொழ வராமல், ஜமாத்துக்கு வராமல், வீட்டில் இருக்கிறவர்களை வீட்டோடு வைத்து கொளுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்தில் ஜமாத்து தொழுகைக்கு வராமல்
வீட்டிலே தொழக்கூடியவர்கள் அல்லது தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக், தெளிவாக அறியப்பட்ட முனாஃபிக்குகள் மட்டும்தான் அப்படி இருந்தான். உண்மையான எந்த ஒரு முஃமினும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பள்ளிக்கு வந்து விடுவார். എന്നാൽ பள்ளியில் ஒரு ராஹத் இருக்கிறது, பள்ளியில் ஒரு மன அமைதி இருக்கிறது, ஒரு சக்கீனத் இருக்கிறது, பள்ளி மலக்குகள் இருக்கிற ஒரு இடம். இப்போ ஜமாத்தோடு வந்து தொழுகிற போது அந்த நிம்மதி அங்கே கிடைக்கும். எனவே தான் ஆண்களுக்கு ஜமாத்து தொழுகையை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் பெண்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெண்கள் தொழுவதிலே அவர்களுடைய வீட்டில், அதுவும் அவர்களுக்கென்று செப்பரேட்டாக இருக்கக்கூடிய அறைகளில் தொழுவது தான் அவர்களுக்கு சிறந்தது என்றார்கள். வீட்டிலேயும் பிரத்யேகமாக அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ரூம்களில் தொழுவது தான் அவர்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள். அதே வேளை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற அனுமதி கேட்டால் தடுத்து விடாதீர்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த பள்ளிக்கு வாரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ இந்த தொழுகையுடைய விஷயத்தில் இன்று நம்ம ஒவ்வொருவருடைய நிலைப்பாட்டை நாம் சிந்திக்க வேண்டும். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், சீசனுக்கு தொழுவது, ரமலான் வந்தால் 5 வக்தும் தொழுவார்கள், ஜமாத்தோட தொழுவார்கள், பிறகு அவர்களை காண முடியாது. இது என்ன வகையான தொழுகண்டு தெரியாது. சிலர் இருக்கிறார்கள், சில தொழுகைகளை தொழுவார்கள், மற்ற தொழுகைகள் அவர்களுக்கு கணக்கே இல்லை. இது ஒரு ஆபத்தான நிலையாகும். فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், பின்னால் ஒரு வழித்தோன்றல் வருவார்கள், தொழுகையை வீணடிப்பார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள், இவர்கள் கை என்ற நரகத்திற்கு தான் போவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாமத் செய்வதற்காக சஃப்பை ஒழுங்குபடுத்திட்டு முன்னால் வந்து நிற்கிறார்கள். நின்று அல்லாஹு அக்பர் என்றவர்கள் தக்பீர் கட்ட பின்னால் இருந்த ஒருவன் ஒரு கூரிய கத்தி, 2 பக்கமும் கூறுள்ள ஒரு கத்தியினால் அவர்களுடைய முதுகிலே 6-7 தடவைகள் சரமாரியாக குத்துகிறார். அவர்களுடைய உடம்பிலிருந்து இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. கீழே விழ போகிறாங்க. பின்னால் இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சி முன்னுக்கு இழுத்து விட்டாங்க இமாமத் செய்கிறதுக்கு. அப்படியே விழுந்துட்டாங்க. சஹாபாக்கள் கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட நேரம் மயக்கத்திலே இருக்கிறார்கள். இப்போ மயக்கத்தில் இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் விழிக்கிறார்கள். விழிக்கும்போது சுபஹுடைய வக்தெல்லாம் போயிட்டு சூரியன் உதித்து விட்டது. இந்த நேரத்தில் நிறைய சஹாபாக்கள் அவர்களை சூழ நிற்கும்போது அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா முதல் என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணை துறக்கிறாங்க. துறக்கும்போது சொல்கிறார், அமீருல் மோமினீனே, நீங்கள் இன்னும் சுபஹ் தொழலன்றார். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வருத்தத்தோட முதலாவது என்ன கேட்டாங்க தெரியுமா? எனக்கு பின்னால் இருந்த மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். எல்லாரும் தொழுதாச்சு அமீருல் மோமினீனே என்று சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு எழுந்து சென்று ஒது செய்து வந்து நின்று தொழக்கூடிய அளவுக்கு உடலில் பலம் இருக்கவில்லை. எனவே அவர்கள் இருந்த நிலையில் தயமம் செய்து கொண்டு உடம்பில் இருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றி விட்டு சலாம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலாத், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்றார்கள். இப்போ இவ்வளோ ஒரு சீரியஸான மெட்டர் இந்த தொழுகையுடைய விஷயம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா உட்பட நவீன காலத்திலே இருந்த ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லா, ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹ்மஹுல்லா போன்ற அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, ஒரு மனிதன் ஒரு வக்து தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். அவங்க தெளிவாகவே ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஃபத்வா எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒருவன் தொழவில்லை என்று சொன்னால் அவனும் தொழக்கூடிய மனைவியும் சேர்ந்து வாழ முடியாது டிக்ளேர் பண்ணுகிறார்கள் ஃபத்வா அவர்களுடைய. அதே போல அவன் மௌத்தானால் அவனுடைய சொத்திலிருந்து மனைவி மக்களுக்கோ அல்லது தொழக்கூடிய மனைவி மக்களுடைய சொத்திலிருந்து அவனுக்கோ பங்கு கிடைக்காது.
அவன் உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஒரு பிராணியை அறுத்தால் சாப்பிடக்கூடாது. அவன் மரணித்து விட்டால் அவனை குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, அவனுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களை அடக்கக்கூடிய கபுரிஸ்தானிலே மையவாடியிலே அவனை அடக்கம் செய்யக்கூடாது. இது ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் இந்த ஃபத்வாவை அவர்கள் வித்ட்ரா பண்ணல, அதில் தான் இருந்து மௌத்தானார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், தொழாத ஒருவனை கூப்பிட்டு தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யல் என்றால் மக்கள் மன்றத்தில் வைத்து அவனுடைய கழுத்தை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்கிறார் இஸ்லாமிய அரசு இருந்தார். அவ்வளோ ஒரு பாரதூரமான விஷயம் இந்த தொழுகை. நம்மளோட மனச்சாட்சிப்படி நம்ம யோசித்தாலும் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரியலாம். அல்லாஹு தஆலா நம்மை படைத்து நமக்கு எல்லா நியமத்துகளையும் தந்திருக்கிறார். என்ன குறை வைத்திருக்கிறார்? குறைன்னு நம்ம சொல்கிறத கீழே பார்த்தோம் என்றால் அது குறை இல்லை என்பது நமக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்ல எனக்கு காசு இல்லை, பணம் இல்லைன்னு. சுப்ஹானல்லாஹ், ஒன்றுமே இல்லாமல் கஞ்சிக்கு கூட வசதி இல்லாமல் வாழுகிற மக்கள் இருக்கிறார்கள். இன்றும் நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் சில நாடுகளிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்கள் இலை குலைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த இந்தியாவிலே உத்தரப்பிரதேசிலே சில பகுதிகளிலே ஒரு சகோதரர் சொன்னார், அங்கே போனால் இந்த மாட்டு சாணம் இருக்கிறது, அந்த மாட்டு சாணத்தை எடுத்து மக்கள் வீட்டுக்கு முன்னால் காய வைக்கிறார்கள். எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று விசாரித்த போது, நன்றாக காய்ந்த பிறகு இந்த அரிக்கக்கூடிய தட்டு இருக்கிறது, அரிதட்டு என்று சொல்வார்கள், அதிலே போட்டு அதை அரிக்கும் போது அதற்குள்ளிருந்து அரிசி போன்ற ஒன்று வருகிறது. அதை தனியாக எடுத்து பிறகு அதை சமைத்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு வறுமை. நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், அவர்கிட்ட லேண்ட் குரூசர் இருக்கு, நம்மக்கிட்ட ஒரு சாதாரணமான கார் இருக்கின்றால் அல்லாஹ் எனக்கு தரல என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒன்றுமே இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒருவருக்கு, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, சின்ன வயது, அவருடைய 2 கிட்னிகளும் ஃபெயிலியர் ஆகிவிட்டன. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆனால் கணவன் மனைவி மீது மிக அக்கறையும் அன்பும் உள்ள ஒருவர். எனவே அந்த கிட்னியை அந்த மனைவிக்கு எடுத்து கொடுத்து விட வேண்டும் என்று மேக்சிமம் முயற்சி செய்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 பேரை கூட்டிகிட்டு போயிருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் அவர்களுடைய யாருடைய கிட்னியும் இந்த பெண்ணுக்கு மெச்சாகவில்லை. டெய்லி அந்த தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த பெண்ணுடைய ஹெல்த் கண்டிஷன் மோசமாகிக் கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஒருவருடைய கிட்னி பொருத்துவதற்கு தகுதியானது என்று டாக்டர் சொல்லுகிறார்கள். அப்போ அவரும் ரெடி ஆகிட்டார் தன்னுடைய கிட்னியை கொடுக்கறதுக்கு. ஆனால் திரும்ப இந்த பெண்ணை டெஸ்ட் பண்ண டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ கிட்னி வைக்கக்கூடிய அளவுக்கு கண்டிஷன் இவட உடம்புல இல்லைன்னு. கிட்னி கிடைக்குது, ஆனால் உடம்பு அந்த கிட்னியை எடுப்பதற்கு தகுதியாக இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஒரு 35 வயதாக இருக்கும்போது மூத்தாகிட்டார். அல்லாஹ் நமக்கு என்ன குறைய வைத்திருக்கிறான் சகோதர சகோதரி? ஏன் நாம் இந்த கோணத்தில் யோசிக்காமல் இருக்கிறோம்? அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கிய டெய்லி நம்ம செய்ய வேண்டிய வணக்கம் இது. ஜக்காத்து வருஷத்துக்கு ஒருக்கா, ஹஜ் லைஃப்பில் ஒருக்கா, நோன்பு வருடத்திற்கு ஒரு மாதம். ஆனால் இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் நம்ம தொழ வேண்டும். இன்ட்ரெஸ்டாக தொழ வேண்டும், ஆசையோடு தொழ வேண்டும், நிர்பந்தத்தில் தொழக்கூடாது, வெறுமனே பயந்து போய் மட்டும் தொழக்கூடாது. நமக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள மஹப்பத்தினால் நம்ம தொழ வேண்டும். அல்லாஹ்வின் மீது நமக்கு இருக்கிற அன்பினால் நாம் தொழ வேண்டும். அல்லாஹுடைய பயத்தினால் நாம் தொழ வேண்டும். அல்லாஹுடன் இருக்கிற சுவர்க்கத்தின் மீது ஆதரவு வைப்பதனால் நாம் தொழ வேண்டும். இப்படியான அந்த மனநிலையோடு நம்ம தொழுதால் அந்த தொழுகையில் இருக்கிற ரூஹானியத் மிகப்பெரிய நிம்மதி நமக்கு தரும். இன்றைக்கு எல்லோருமே ஸ்ட்ரெஸ். பணக்காராக்களும் ஸ்ட்ரெஸ் தான், கடன்காராக்களும் ஸ்ட்ரெஸ் தான், பிள்ளை உள்ளவங்களும் ஸ்ட்ரெஸ் தான், பிள்ளை இல்லாதவர்களும் ஸ்ட்ரெஸ் தான், திருமணம் முடித்தவர்களும் ஸ்ட்ரெஸ், திருமணம் முடிக்காதவர்களும் ஸ்ட்ரெஸ், ஊரில் உள்ளவர்களும் ஸ்ட்ரெஸ்,
வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் ஸ்ட்ரெஸ். அதிலேயும் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் அதிக ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரிலாக்ஸேஷன் தேவை. ரிலாக்ஸேஷனை எங்கே போய் தேடுகிறோம்? ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது சுற்றுறது, கேம்ஸ் விளையாடுறது, ஜாஹிலியத்துகளில் நேரத்தை கழிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இன்று நம்ம பார்க்குறோமா இல்லையா? இப்போ கத்தாரை பொறுத்தவரை நம்ம என்னுடைய ஒவ்வொரு பயான்லையும் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். நமக்கு ஊரில் இருந்து பார்க்கும்போது திடீரென ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஜனாஸா அறிவித்தல். யார் என்று பார்த்தா ஒரு 45 வயது வாலிபன், அல்லது 31 வயது வாலிபன், அல்லது 29 வயது வாலிபன். அடிக்கடி இந்த செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படியான ஒரு சூழலிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நமக்கு மன அமைதி தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்னென்றால், இதா ஹஸிபஹு அம்ருன் ஃபஸிஅ இல ஸலா. 4 பக்கமும் பிரச்சனை வந்தால் தொழுகைக்குத்தான் விரைவார்கள். ஏன்னா தொழுகையில் அப்படி ஒரு மன அமைதி இருக்கிறது. வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லுகிறார்கள், அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே தொழுகையில் எங்களுக்கு ராகத்தை உண்டு பண்ணி என்பார்கள். இக்காமத் சொல்லி தொழப்போய் ராகத். வெளிப்படையாக சொல்வார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்வார்கள். அப்ப நம்ம யாரு? மூமின்களா முனாஃபிக்குகளா? ஏன் நம்மால் தொழ முடியவில்லை? நம்முடைய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை வந்துட்டால் இந்த நாளைக்கு லீவு. இன்று பெரும்பாலான நம்முடைய வாலிபர்களுடைய நிலைப்பாடு என்னென்றால், எங்கேயாவது மற்றவங்களோட ரூமுக்கு போகிறது, எங்கேயாவது சுற்றுறது, விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கிறது, ஏதாவது விளையாடுறது, லேட் நைட் போய் தூங்குறது. சுபோகு கிட்ட, சுபோகு பாங்கு சொல்லும் வரையை முழித்து கொண்டு இருந்தாலும் சுபோகு தொழுவதில்லை. போய் தூங்கினா ஜும்மாக்கு பாங்கு சொல்கிறதுக்கு முதல் எழும்புறது, குளிக்கிறது, 2வது ரக்காத்தில் போய் ஜாயின் பண்ணி தொழுதுட்டு போய் அடுத்த சாப்பாடு, அடுத்த ஸ்டார்ட். என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு மனச்சாட்சி. ஏன் இந்த நிலையில் இவர்கள் வாழுகிறார்கள்? எப்படி நிம்மதி இவர்களுக்கு கிடைக்கும்? எப்படி ஈடேற்றம் கிடைக்கும்? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுல் குதுஸியில் என்ன சொல்கிறார்கள்? வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரத்து அலைஹி. அவனிட்ட எனக்கு பிடித்தது, என்னுடைய அடியானிடம் எனக்கு பிடித்தது என்னவென்றால், நான் அவனுக்கு கடமையாக்கியதை அவன் செய்வது. நான் அவனுக்கு கடமையாக்கியவைகளை, ஃபர்லாக்கியவைகளை அவன் செய்கிற போது அது எனக்கு மிக பிடித்தமானதாக மாறுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். உங்களோட ரூமில் இருப்பார்கள், அதில் சங்கடப்படாதீர்கள். அவங்க ஏசட்டும், பிரச்சனை இல்லை, சொல்லுங்க, வாங்க தொலைப்போம். இதில் வந்து கேட்டசி பார்க்க தேவையில்லை, ஃபார்மாலிட்டி பார்க்க தேவையில்லை. இப்போ சில இடங்களில் எப்படின்னா, யாராவது பாவம் செய்தால் அந்த பாவத்தை பார்த்துக்கிறதா மரியாதை, ஜென்டில்மேன் அதுக்கு பேர். நம்முடைய சகோதரன் தொழாமல் படுக்கிறான் என்றால் சுபோவு போகக்குள்ள குறைந்தபட்சம் கதவுலையாவது தட்டிட்டு போகலாம், சலான்னு சொல்லி. தொழுகை என்பதுதான் ஃபர்லாக்கப்பட்ட வணக்கங்களில் மிக பிரதானமான வணக்கம் என்பதை நான் புரிய வேண்டும். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் மற்ற வணக்கங்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி நோன்புண்டா ஒரு மந்த்துக்கு தானது, வருஷத்தில். ஜக்காத்துன்னா ஒரு தடவை தான் அது. ஹஜ் என்பது லைஃப்பில் ஒரு தடவை. ஆனால் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு 5 தடவை சளைக்காமல், சடைவடையாமல், வெறுக்காமல், விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பா. என்னுடைய அடியான், அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறதே, நஃபிலான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிற பாணியை பாருங்கள். நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா, அவன் அப்படியே செய்து கொண்டு இருக்கும் போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால், அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக,
தொடுகிற கையாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அந்த 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 நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறொரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மஉ ஃபபி யுபசிரு ஃபபி எம்ஷி ஃபபி எபுதிஷு. என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இது ஒரு கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லிம், அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபிலை பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றும் இருக்காது. அதனால் இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சகோதர சகோதரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம். ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவர் என்ன விசாரிப்பார். ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம ஏங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். காசு அவனுக்கு தான் சொந்தம், ஆரோக்கியத்தை தருவது அவன்தான், ரிஸ்கை தருவது அவன்தான். அப்ப அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். விளங்காம இருக்கும் நமக்கு. ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன். கொடுமைப்படுத்துகிற கணவன், அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது,
எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்து அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்ல் தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் இவருக்கு எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹ் அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியல. நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர்கள். இப்போவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு. அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், உதாரண ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 வீடு இருக்கு, கல்முனையில் வீடு இருக்கு, கொழும்பில் 10 வீடு இருக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணும்ன்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணும்ன்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும். அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மினத் துன்யா வமா அலைஹா, உலகம், உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்காத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை, நமக்கு தெரியும். சுபஹு தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை. ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் மிஸ் ஆனால் சுபஹுக்கு பிறகு அந்த 2ஐயும் தொழுது கொள்ளலாம். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத். அதுபோல மா பைன குல்லி அதானைனி ரக்அத்தான், அந்த 12 உங்களுக்கு தெரியும். சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 2 2ஆக 4, லுஹருக்கு பின்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2. இது போக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதில் இன்னமும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துஆ கபூல் ஆகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துஆ கபூல் ஆகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துஆ வேகமாக கபூல் ஆகும். அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாக 2 ரக்காத் தொழுதுட்டு போ, அதில் சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துஆவுக்கு. நமக்கு தேவை நிறைய. ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும், நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு, ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே பாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை. கஷ்டமா இருக்கு, நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது. ஆனால் மஸ்ஜிதுக்கு வாரது கஷ்டமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில 2 ரக்காத். அதுபோல துஹா தொழுகை, வித்திரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லிம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம். தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம். அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது. அதே போல் இன்னும் ஒரு மிக முக்கியமான தொழுகை இருக்கிறது சகோதரர்களே, ஸலாத்து தௌபா. நஃபிலான ஒரு தொழுகை, இந்த தௌபாவுக்கான தொழுகை. அப்படின்னா என்ன? நம்ம ஒது செய்து விட்டு அல்லாஹுக்காக என்று மனசில் நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரமாக அமைய வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நீயத்தோடு வந்து 2 ரக்காத் தொழுவது ஸலாத்து தௌபா. இதை தொழுதால் நம்ம செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இப்போ நிறைய பாவம். ஃபேஸ்புக் பார்க்குறது என்ன பொறுத்தளவில் பாவம், நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க எல்லாரும். ஃபேஸ்புக் பார்க்குறது பாவம் இல்லைன்னு நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது. பாவம் அது, நல்லது தான். நம்ம ஃபேஸ்புக்கில் பயானத்தை அடுத்தது நியூஸ்ன்னு பார்க்குறோம், மியூசிக், அல்லது திடீரென ஒரு காமெடி வருகிறது, ஜோக், அதுக்குள்ளே வேறு பொம்பளையில் வாராங்க. ஏதோ ஒரு முறையில் ஃபேஸ்புக்கில் ஒரு 10 நிமிடம் இருந்தாலும் பாவம் செய்யாமல் ஃபேஸ்புக்கில் இருந்து வெளியே வர முடியாது. பாவங்கள் கூட கூட மன அழுத்தங்கள் கூடும், சோதனைகள் கூடும். எனவே அடிக்கடி நாம் இந்த தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பிலாலுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது. எதனால் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒது செஞ்சார் 2 ரக்காத் தொழுவேன். சுப்ஹானல்லாஹ். கஷ்டம் இல்லை சார், இதெல்லாம் சிம்பிள். வீட்டிலிருந்து நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுட்டு முடிஞ்சிட்டு வரக்குள்ள ஒதுவை செய்கிறோம், அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உடனே 2 ரக்காத்தை தொழுகிறது. நம்முடைய பாவங்களுக்கு தௌபாவாக அது அமைகிறது. எவ்வளவு அழகான வழிகாட்டல். ஆனால் நம்ம மிஸ் பண்ணி கொண்டே போகிறோம். அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நஃபிலான தொழுகைகள் போல நஃபிலான நோன்புகளும் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் அல்லாஹுக்காக ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை 70 வருடங்கள் நரகத்தை விட்டும் அல்லாஹ் தூரமாக்குகிறார். அல்லாஹுக்காக யார் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு 70 நாட்கள் அல்லாஹ் தூரமாக்குகிறார்.
திங்கள் வியாழன், ஐயாமுல் பீத் 13, 14, 15. அதுபோல வருடத்தில் வரக்கூடிய தாசு, ஆஷூரா, முஹர்ரம் நோன்புகள், துல்ஹஜ் மாதத்திலே நோக்கக்கூடிய அரஃபா நோன்பு, இன்னும் நமக்கு முடியும் என்றால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்பது என்று நஃபிலான நோன்புகள். இதெல்லாம் செய்யும்போது ஒரு பக்கம் அந்த இதுக்கு சொல்லப்பட்ட ஸ்பெஷல் நன்மைகள் கிடைக்கிற அதே நேரத்தில் பொதுவாக சொல்லப்பட்ட அல்லாஹுடைய மஹப்பத் கிடைத்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்முடைய டார்கெட் சகோதரர்களே. இந்த உலகத்தில் ஒரு முஃமினுடைய அல்டிமேட் டார்கெட் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவது என்பதை தவிர ஒரு ஒன்றும் இருக்கக்கூடாது, முடியாது. அல்லாஹுடைய நேசம் நம்ம நஃபில் கவனம் செலுத்தும் போது கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக குர்ஆன் ஓதுவது மிக முக்கியமான நஃபிலான ஒரு இபாதத். அடுத்தது பெரிய ஒரு மனதுக்கு ரபீ, வசந்தம். அது குர்ஆன் ஓதுறது மனதுக்கு வசந்தம், மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன். எவ்வளவு டைம் இருக்கிறது நமக்கு? சில சலஃபுகள் சொல்லுவார்கள், 40 நாட்களுக்கு ஒரு தடவையேனும் ஒருவர் குர்ஆனை ஓதி முடிக்காவிட்டால், 40 நாட்களுக்கு ஒரு தடவையேனும் ஒருவர் குர்ஆனை ஓதி முடிக்காவிட்டால் அவரிடத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்மளோட நிலைமையெல்லாம் என்ன? பொம்பளைகள் கொஞ்சம் பரவாயில்லை, அதிலேயும் ரமலான் காலத்திலேயும் பெண்கள் கூடுதலாக ஓதுவாங்க, மற்ற காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஓதுவாங்க. உண்மையிலே இந்த டிவைஸ் வந்து பெரிய ஒரு சதி சகோதர சகோதரிகளே. நமக்கு எதிராக வந்திருக்கிற பெரிய ஒரு எதிரி இது. இதுதான் நம்முடைய அப்படியே அப்சைட் டவுன் மாற்றி விட்டது. உண்மையாக இப்போ வெளிநாட்டில் வாழ்ந்தாக்களெல்லாம் முதல் வந்து அவங்களுக்கு நல்ல டைம் இருந்துச்சு. வேலைக்கு போய் வந்தால் வேறு ஒன்றும் இல்லை, ஆறு சாச்சிட்டு போகணுமா, பெரிய மாட்டை போகணுமா, அம்மாவை பார்க்க போகணுமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரூமில் உட்கார்றது, குர்ஆன் ஓதுறது. இப்போ அப்படி இல்லை. குர்ஆன் ஓதுவோம்ன்ட்டு இதில் இதை போட்டு வச்சிருப்பார் குர்ஆன். அதை ஆன் பண்ணினா அதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று வந்துடும். ஹலாஸ் மூடி வச்சுட்டு மறு வாட்ஸ்அப்பில் போயிடுவார். மறு அதிலிருந்து ஒரு லிங்க் வரும் ஃபேஸ்புக்கு, யூடியூபுக்கு. மறு அங்கே போனால் அவுட். இரவு வேளைகளில் குர்ஆன் ஓதுவது மிக சிறந்த அமல். முதல்ல இருந்துச்சு, பரக்கத் இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்மளோட ஊர்கள் எல்லாம் பெருசாக கரண்ட் வசதிகள், போக்குவரத்து, இரவில் சுற்றுறதெல்லாம் இருக்காது. அந்த நேரம் மாலை ஆகிவிட்டால் என்ன சொல்லுவார்கள்? உம்மா வாப்பா, உம்மா சொல்லுவா ஸ்பெஷலாக கால் முகத்தை கழுவிட்டு குர்ஆன் எடுத்து ஓதுவோம். வெள்ளிக்கிழமை என்றால் அன்று இரவு குர்ஆன் ஓதுவது என்பது ஃபர்த். நம்முடைய சமூகத்தில் இருந்த நடைமுறையை சொல்லுகிறேன். என்னென்ன எடுத்து ஓதுவார்கள். வீட்டில் பரக்கத் இருந்தது. வெளிநாடு தெரியாது, பெரிய பெரிய ஜொப் எல்லாம் தெரியாது, பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் தெரியாது. ஊருக்குள்ள டாக்டர்ஸ் இல்லை, என்ஜினியர்ஸ் இல்லை. மீனவர்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், 1-2 பணக்காராக்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லோருக்கும் நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. இப்போ எல்லாம் இருக்க ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பு அப்படியே தூரமாகி கொண்டு போகிறது. வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தங்கா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், என்னுடைய திக்ராகி இந்த குர்ஆனை புறக்கணித்தால் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறான். வருது பெரிய சம்பளம், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. நிறைய சொத்துக்கள் இருக்கு, நிம்மதி இல்லை. குர்ஆனோடு நெருங்கி பாருங்கள், நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் காணலாம். வீட்டில் குர்ஆன் ஓதினால் வீட்டுக்குள்ளே இருந்து ஷைத்தான் ஓடுறான், மலக்குகள் வராங்க. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ் நான் சொல்றது. குர்ஆன் ஓதினம் என்றால் ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டோடுவான், மலக்குகள் இறங்குகிறார்கள். உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் வந்து சொல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட, ரசூலுல்லாஹ் நேற்று அந்த சுபோக்கு வாரார் வந்து சொல்ல, இரவு நான் வீட்டில் குர்ஆன் ஓதினேன், என்னுடைய குதிரை மிரள ஆரம்பித்து விட்டது. நான் திரும்ப திரும்ப ஓதினேன், வேகமாக மிரண்டது, இந்த கட்டுக்கடங்காமல் மிரள ஆரம்பித்தது.
அப்போ எனக்கு பயம் வந்துட்டு இந்த குதிரை பிச்சுட்டு வந்த என்னுடைய மகன் எஹியாவை மிரிச்சிடுமோன்ற பயத்தில் நான் ஓதுவதை நிறுத்தினேன் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உசைதே, நீ குர்ஆன் ஓத ஓத உன்னுடைய வீட்டுக்குள் மலக்குகள் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை அந்த குதிரை பார்த்தது, அதனால் தான் குதிரை மிரண்டது. அப்போ வீட்டுக்குள்ள மலக்குகள் வந்தால் தான் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் ஒரு மஹப்பத். உண்மையில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், காசு, சர்டிஃபிகேட், ஸ்கூல், என்ற புள்ள அந்த ஸ்கூலில் படித்த, எங்கள்கிட்ட அந்த சொத்து இருக்கு, எங்களோட வீட்டில் இந்த சோஃபா, அந்த ஸ்டைல், இதில் நிம்மதி என்பது மனதில் உள்ளது. அந்த நிம்மதியை தருவதற்கு மிக முக்கியமான ஒரு வழியாக இருப்பது இந்த குர்ஆன். எனவே வீட்டில் குர்ஆன் ஓதுங்கள். பேச்சுலர்ஸாக இருக்கிறவர்கள் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அரை மணித்தியாலம் இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 50 தொடக்கம் 100 வரை உள்ள வசனங்களை நீங்கள் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் அரை மணித்தியாலம் இருந்தால். ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் ஏன் ஒதுக்கல? நமக்கு குர்ஆன் ஓதுவதற்கு, இந்த ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு, ஃபோன் பார்க்கறதுக்கு பல மணி நேரங்களை ஒதுக்கக்கூடிய நாம் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா சூரியனை நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்துகிற போது அவனுடைய நீதிமன்றம் வந்துவிடும். அல்லாஹ் வருவான், நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து விசாரிப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிற 4 முக்கியமான கேள்விகளில் ஒன்று, உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய், உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய். நம்ம பதில் சொல்லப்படாது அல்லாஹ் கிட்ட. யா அல்லாஹ், நான் குர்ஆன் ஓதுவேன், ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரங்கள் நான் குர்ஆன் ஓதுகிற வழக்கத்தோடு இருந்தேன். ஓதி பாருங்க, ஃப்ளைட்டில் போகக்குள்ளே ஓதணும் போல இருக்கும், காரில் போகும்போது மோத வேண்டும் போல என்றால் அதில் உள்ள டேஸ்ட் தனி. ஏனென்றால் அது சவுந்தரராஜனுடைய பாட்டோ எஸ்பிபியோடைய பாட்டோ கிடையாது, ரப்புல் ஆலமீனுடைய கலாம். அது பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய, குன் என்கிற ஒரே வார்த்தையில் இந்த உலகத்தையே மாற்றுவதற்கு சக்தி பெற்ற, நெருப்பு சுடும் என்கிற அந்த தத்துவத்தை மாற்றி நெருப்பை குளிராக்கிய, கடலிலே மனிதன் நடக்க முடியாது என்கிற அந்த தத்துவத்தை மாற்றி கடலிலே பாதை அமைத்து கொடுப்பதற்கு சக்தி பெற்ற அந்த ரப்புல் ஆலமீனுடைய கலாம் தான் இந்த குர்ஆன். ஒவ்வொன்றும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் தான் அந்த குர்ஆன். எனவே அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத 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 பரக்கத்து வரும், நிம்மதி வரும், பொருளாதாரம் வரும், ரஹ்மத் வரும், கஷ்டம் நீங்கும், பிரச்சனை நீங்கும், நோய் நீங்கும், எல்லாமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம ரெடி இல்லை என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நியத்து வையுங்கள், அந்த ரப்புல் ஆலமீனுடைய மஹப்பத் எனக்கு தேவை. அந்த ரப்புல் ஆலமீனுடைய மஹப்பத்தை நான் பெற வேண்டும் என்றால் ஃபர்தான வணக்கங்களை செய்கிற அதே நேரத்தில் நஃபிலான வணக்கங்களில் நான் கவனம் செலுத்த வேண்டும். அந்த நஃபிலிலே சுன்னத்தான தொழுகைகள், நோன்பு, குர்ஆன் ஓதுவது. அதுபோல இறுதியாக இன்னும் ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. பெரிய ஒரு நஃபில். எந்த அளவுக்கு நஃபில் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நான் ஒரு அமலை கற்றுத்தரட்டுமா? தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விட அல்லாஹுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ். தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விட அல்லாஹுக்கு விருப்பமானது. நீங்கள் ஜிஹாதிலே கலந்து கொண்டு எதிரியை நீங்கள் வெட்ட, எதிரி உங்களை வெட்ட என்கிற அந்த அமலை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் அல்லாஹுவை திக்ர் செய்வது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். திக்ர் ஒரு கஷ்டமே இல்லை, வெரி சிம்பிள். ஆனால் நம்ம ரெடி இல்லை, அதான் பிரச்சனை. தெரிந்த திக்ர்களை சொல்லலாமே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்ஸிரு மின் கௌலி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். ஆருக்கு பாடம் இல்லை? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் பாடம் இல்லாதாக்கள் யார் இருக்கிறோம்? எல்லாருக்கும் பாடம். ஆனால் எத்தனை பேர் சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னah. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒன்று. இன்னும் ஒரு ஹதீஸில், பாபும் மின் அபுவாபில் ஜன்னah, சுவர்க்கத்து வாசல்களில் ஒன்று. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்.
இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை யார் அதிகமாக சொல்கிறாரோ அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காராம். சுப்ஹானல்லாஹ். என்னோட லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவோட மீனிங் என்ன? லா ஹவுல், எந்த சேஞ்சும் இந்த உலகத்தில் நடக்காது, எந்த ஒரு மாற்றமும் இந்த உலகத்தில் நடக்காது. வலா குவத், யாருக்கும் இந்த உலகத்தில் சக்தி கிடையாது, இல்லா பில்லா, அல்லாஹுடைய உதவியை கொண்டே தவிர. எந்த ஒரு மாற்றம் நடக்கணும்னா அல்லாஹ் நாடணும். அது எனக்கு இருக்கிற வருத்தம் நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும். எனக்கு இருக்கிற பொருளாதார கஷ்டம் நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும். என் குடும்ப பிரச்சனை நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும். இப்படி எந்த ஒரு மாற்றம் வேண்டும் என்றாலும் அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும். இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த சக்தியும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். திரும்ப திரும்ப நீங்கள் இந்த பொருளோடு இதை சொல்லி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். அதான் சொல்லாங்க இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பது ஒரு மனிதன் அதிகமாக சொன்னால் அவனுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். அதே போல் இன்னும் ஒரு சின்ன திக்ர் ஒன்று இருக்கு, அல்லாஹு ரப்பி லா ஷரீக லா. என்னது? அல்லாஹு ரப்பி லா ஷரீக லா. இப்போ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிங்கன்னா மனசில் பதிஞ்சிடும். அல்லாஹு ரப்பி லா ஷரீக லா, என்னுடைய ரப் அல்லாஹ் தான், அவனுக்கு எந்த துணையும் இணையும் கிடையாது. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவர் இதை ஓதினால் அவருடைய கஷ்டம் நீங்கும். பிரச்சனைகளுக்குள் இருக்கிறவர் இதை ஓதினால் அவருடைய பிரச்சனைகள் தீரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். பொதுவாகவே திக்ர் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அதே நேரத்தில் நமக்கு மிக பெரிய மன அமைதியை பெற்றுத்தரக்கூடிய. அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நிறைய திக்ர் இருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள். ஹிஸ்னுல் முஸ்லிம், முஸ்லிமின் அரண் என்றதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அல்லது பிரார்த்தனை பேழை என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டிய புக் அது. அதில் காலையில் ஓத வேண்டிய திக்ர், மாலையில் ஓத வேண்டிய திக்ர், தூங்கும்போது ஓத வேண்டிய திக்ர், கடைத்தெருக்கு சென்றால் ஓத வேண்டிய திக்ர், சாப்பிடும்போது ஓத வேண்டிய திக்ர், அதே போல் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ஓத வேண்டிய திக்ர், குழந்தைகளுக்கு ஓத வேண்டிய திக்ர் என்று நிறைய திக்ர்களும் துஆக்களும் அந்த புத்தகத்திலே தரப்பட்டு, இவைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூடுதலாக கடைப்பிடிக்கிற போது நிச்சயமாக அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த ஹதீஸுல் குதுசி என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான, நமக்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுல் குதுசியாக இருக்கிறது. யார் என்னுடைய நேசர்களை பகைத்து கொள்கிறார்களோ அவர்களை தண்டிப்பது, அவர்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்வதனுடைய பொறுப்பு என்றெல்லாம் பொறுப்படுத்தியிருக்கிறான். அடியார்கள் ஃபர்தான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கும் போது எனக்கு அது மிக பிடித்ததாக இருக்கிறது என்று சொல்கிறான். அதே போல் நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருந்தால் அவர்களை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். அவர்களை நான் நேசிக்க ஆரம்பித்தால் என்னுடைய உதவியை கொண்டு அவர்கள் பார்ப்பார்கள், என்னுடைய உதவியை கொண்டு அவர்கள் கேட்பார்கள், என்னுடைய உதவியை கொண்டு பிடிப்பார்கள், நடப்பார்கள். அவர்கள் கேட்டால் கொடுக்கிறேன், அவர்கள் பாதுகாப்பு தேடினால் அவர்களை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும். இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.